வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ டெல்லி போலீஸில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கு எந்த டேட்டில் எந்த ஷிஃப்ட்டில் எந்த பிளேஸில் எக்ஸாம் வேணும் அப்படிங்கிறத நீங்களே தான் சூஸ் பண்ணணும். அதை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணி ஆகணும். சூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அட்மிட் கார்டு வரும், அவங்க மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அதை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த இடத்துல வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கான வீடியோ தான் அது. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அதில் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் இப்போது உங்களோட எக்ஸாம் டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை இதுக்கு தனியாக உங்களுக்கு வேணும், வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்டிகுலராக டெல்லி போலீஸ் டிரைவருக்கு அப்ளை பண்ணவங்க சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டில் எக்ஸாம் வேணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி போலீஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 வந்து எக்ஸாம் டேட் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். அதாவது 24/12க்கு முன்னாலேயே உங்களுக்கு வந்து 1 அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். 24/12க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் சூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போது உங்களுக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாரத்துக்கு முன்னாலேயே சூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, மினிமம் 7 நாள் கேப் இருக்கணும். அதுக்கு முன்னாலேயே நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாம் டேட்டை சூஸ் பண்ணணும். 7 நாள் கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் டேட் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு எக்ஸாமும் எப்போ நடக்க போகுது, அதுக்கான எக்ஸாம் டேட்டை நீங்கள் எப்போலாம் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ டெல்லி போலீஸ் டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16 17 வரைக்கும் நடக்க போகுது. அதுக்கான எக்ஸாம் டேட் வந்து நீங்கள் டிசம்பர் 5 10 வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 8 ஜனவரி 6 வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசம்பர் 5 30 வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கப்போவுமே வந்து சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கான எக்ஸாம் டேட் வந்து ஓப்பன் ஆகுமா இருக்கும். அடுத்து ஒவ்வொரு நாளாக வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளாக க்ளோஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கான டேட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 7 12 வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து நீங்கள் டிசம்பர் 5 ஜனவரி 5 வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் டிபிஓ ஏடபிள்யூக்கு வந்து யாரும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 5 22 வரைக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம் டேட் வந்து நீங்கள் டிசம்பர் 5 ஜனவரி 15 வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து அட்மிட் கார்டு தான் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி பார்க்குற மாதிரிலாம் ஆப்ஷன் எனேபிள் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சிட்டி நீங்கள் தான் சூஸ் பண்ணுறீங்க, டேரெக்டாக அட்மிட் கார்டு தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னால் இருந்த மாதிரி வந்து சிட்டி வந்து ஒரு வாட்டி ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்காது. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.